வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீண்ட தூர பயணங்களுக்கு 600 சொகுசு பேருந்துகள், அமைச்சரவை அங்கீகாரம். 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம், அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும், நாடாளுமன்றத்தில் நீதி அமைச்சர் அறிவிப்பு. அமெரிக்க கனடா வர்த்தக மோதல், ட்ரம்புடன் அவசர கலந்துரையாடலில் ஹார்வே. போருக்கு மத்தியில் ஈரானுடன் பேச்சு, ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன் ஹில் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பசில் ராஜபக்ச இரண்டாவது முறையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவை நீட்டித்து மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க இறங்க திசாநாயக்க உத்தரவிட்டார். அத்துடன் அவரது வெளிநாட்டு பயணத்திற்கும் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பசில் ராஜபக்சவின் 4 பணியாளர்களுக்கும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு பிரதான நீதிபதி கடுமையாக எச்சரித்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 18 ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையின் நீண்ட தூர பயணத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு 600 புதிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெதிச இந்த விடயத்தை தெரிவித்தார். 2026 அரச முதலீட்டு திட்டத்தில் 600 சாதாரண பேருந்துகளை வாங்குவதற்கு 14.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து நகரங்களுக்கு இடையிலான மற்றும் நீண்ட தூர போக்குவரத்திற்கு உயர்தர வசதிகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை வாங்குவது சிறந்தது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த சாதாரண வகை பேருந்துகளுக்கு பதிலாக தற்போதுள்ள வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிற்குள் 600 சொகுசு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பரிசோதனையின்றி சுங்கத்தில் இருந்து 832 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டிருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து யோசனை மற்றும் விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற விசேட செயற்குழுவினுடைய செயலாற்றுகை காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற விசேட செயற்குழுவின் செயலாற்றுகை காலம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 21 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் தொழில்துறைசார் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் மாத்திரமே அடங்கியிருந்ததாக இலங்கை சுங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பணிகள் விரிவுபடுத்தப்படுவதுடன் அதற்கான சட்டம் மூலம் வெகு விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்காடு வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நீதியமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கிணங்க பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார்.
பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரத்துடன் விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நிபுணர் குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரைகளுக்கு அமைவாக மிக விரைவில் சட்டமூலம் வெளியிடப்படும் என்றும் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் அரசு தீவிரமாக உறுதியுடன் இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்தார். அமெரிக்க வாகனங்கள், பாழ்பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடாவில் சமமற்ற உரிமை வழங்கப்படுவதாக கூறி கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பரந்த அளவிலான பொருட்கள் மீது 50% வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒயின் மற்றும் ஹொக்கி மட்டைகள் போன்ற அன்றாட நுகர்பொருட்கள் மற்றும் சிமெண்ட் போன்ற தொழில்துறை பொருட்கள் இந்த புதிய வரி விதிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எரிபொருள், பொட்டாஸ், முக்கிய கனிமங்கள் மற்றும் மீன் வளங்கள் போன்ற சில பிரதான ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் வரி அச்சுறுத்தலை தொடர்ந்து ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாக மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வட அமெரிக்க அண்டை நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். எனினும் அமெரிக்காவின் இந்த புதிய வர்த்தக அச்சுறுத்தலுக்கு கனடா எவ்வாறு பதிலளிக்கும் என்பது குறித்து அனைத்து வழிகளும் பரிசீலனையில் உள்ளதாக மார்க் கார்னி எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், உள்நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலமும் பிற நாடுகளுடன் புதிய வர்த்தக வழிகளை அமைத்துக் கொள்வதன் மூலமும் கனடா மக்கள் உறுதியுடன் ஒன்றிணைந்து நின்றுள்ளனர். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதால் நமது நாடு மேலும் பலமடைந்துள்ளது. தொடர்ந்து ஒற்றுமையாகவும் இருப்போம் என தெரிவித்துள்ளார். அர்த்தமுள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தெஹ்ரான் தயாராகும் வரை ஈரானுடன் பேசுவதில் வாஷிங்டனுக்கு ஆர்வமில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஓவல் அலுவலகத்தில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனுடன் நடந்த சந்திப்பின் போது பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக விரும்புவதாகவும், அதாவது ஈரானுடன் அமெரிக்கா சந்திக்க தீவிரமாக விரும்புவதாகவும், ஆனால் வாஷிங்டன் விரும்பும் வகையிலான உரையாடலை அது இன்னும் முன்வைக்கவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர்கள் சந்திக்க மிகவும் தீவிரமாக விரும்புகின்றார்கள். மேலும் அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் சந்திக்க தயாராகும் வரை எங்களுக்கு அதில் கூட எந்த ஆர்வமும் இல்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் பிக்காகஸ் மலைக்கு அணுசக்தி சென்ட்ரிபியூஸ்களை நகர்த்தியுள்ளதா என்று கேட்டதற்கு ட்ரம்ப், ஆம், அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது குறித்த எந்த பதிவும் எங்களிடம் இல்லை என்று பதிலளித்தார். பொதுவாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர்களால் அதை பற்றி ஏதாவது செய்ய முடியும் என்று நான் நினைத்தால் நான் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் மிக விரைவில் மிக கடுமையாக அந்த பகுதியை தாக்குவோம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.